துளசி, தூங்காம இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல அத்தை. நான் என்னடி பண்ண? அத்தை, இத்தனை இன்டர்வியூக்கு போறேனே எதுலயுமே எனக்கு வேலை கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா? வேலையெல்லாம் கிடைக்கதான் செய்யுது. நானும் சந்தோஷமா ஜாயின் பண்ணணும் தான் நினைக்கிறேன். ஆனா அடுத்த செகண்டே ஐயோ நம்ம வேலைக்கு போயிட்டா அத்தை வீட்டுல தனியா இருப்பாங்களேன்னு தோணும். வேலை வேண்டான்னு வந்துருவேன். ஏண்டி, அன்போட ரிப்போர்ட்ட படிக்கணும் வான்னு சொன்னப்போ இன்டர்வியூ தான் முக்கியம்னு போனவ நீ எனக்காக வேலைக்கு போகாம இருக்கியா? பாத்தீங்களா, இதான் வர வர உங்களுக்கு என் மேல நம்பிக்கையே இருக்க மாட்டேங்குது. இன்டர்வியூக்கெல்லாம் போக தான் செய்யறேன். வேலைக்கு போறதுதான் உங்களுக்காக நிறுத்திடுறேன்னு சொல்றேன். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இல்ல? ஆனா எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுத்த. நீங்களும் இப்போ அன்பு மாமா யாழினி மாதிரி அந்த ஆனந்தி பக்கம் சரியா ஆரம்பிச்சிட்டீங்க. இங்க பாரு துளசி, தூக்கம் வந்தா உள்ள போய் தூங்கு. இங்க நின்னு ஏதாவது உளறிட்டு இருக்காத. நான் அந்த ஆனந்தி பக்கம் சாயிரனா? ஏய், நீ பேசுறது சரின்னு உனக்கே தோணுதா? தோணுது அத்தை. நீங்க ஆனந்தி பக்கம் போகலன்னா பூச்சி விடுற ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு எப்படி சொல்லுவீங்க? அதுவே நீங்களே சாப்பாடு பூப்பழம் எல்லாம் ஏற்பாடு பண்றேன்னு வேற சொல்றீங்க. ஐயோ கடவுளே, இதத்தான் இவ்வளவு நேரமா இங்க நின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தியா? துளசி, அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரேன்னு சொன்னதுக்கு காரணம் இருக்கு. இத நீ நேரடியா கேட்டிருந்தாலே நான் சொல்லிருப்பேனே. காரணமா? என்ன காரணம்? காலையில நான் கோயிலுக்கு போனல, அங்க அன்பு ஆனந்தி பேருக்கு அர்ச்சனை பண்ணவான்னு அந்த பூசாரி கேட்டாரு. அன்பு பேருக்கு மட்டும் அர்ச்சனை பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். அவர் சரின்னு போய் தேங்காயை உடைச்சாரு. அது அழுகி போயிருந்துச்சு துளசி. அதான் அன்புக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பயந்து ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டேன். அது ஆனந்திக்காக இல்ல, அன்புக்காக. ஐயோ அத்தை, சாமி சரியாதான் சொல்லிருக்கு. நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க போக கூடாதுன்னு தான் சாமி உங்களை வார்ன் பண்ணிருக்கு. இல்ல துளசி, நான் திரும்பவும் தேங்காய் வாங்கிட்டு வந்து ஆனந்தி பேருக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொன்னேன். உடைச்ச தேங்காயில பூ இருந்துச்சே. இல்ல அத்தை, நீங்க ஏதோ குழப்பத்துல இருக்கீங்க. சாமி முதல்ல குடுக்கற உத்தரவு தான் உண்மையான உத்தரவு. ஆனந்தி எப்படா உங்க வாயால அவளை மருமகன் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்து ஒவ்வொன்னும் செஞ்சுட்டு இருக்கா. ஒரு மாசத்துல வீட்டை விட்டு போறேன்னு சத்தியம் செஞ்சவ அத மாமாக்கு தெரிய வச்சு போக முடியாதுன்னு எவ்வளவு தில்லா சொன்னா பாத்தீங்கல்ல? நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு ஆனந்தியோட அப்பா அம்மா வர வராங்க. மொத்த குடும்பத்தோட உங்களையும் நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்தா கூட அது அவளுக்கு பெரிய ஆதாரம் தான். அதுக்கப்புறம் அந்த போட்டோ தான் இந்த வீட்டு ஹால்ல இருக்கும். நீங்களே அவளை மருமகளா ஏத்துக்கிட்ட மாதிரி தான் ஆகும். இனிமே நீங்களே நினைச்சாலும் அத மாத்தவும் முடியாது, அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பவும் முடியாது. சரி விடு, அன்புக்காக போகணும்னு என் மனசுக்கு தோணிடுச்சு. அது மீறி போகாம இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் போக மாட்டேன். இங்க பாரு, இங்க நின்னு எதையாச்சும் யோசிச்சு குழம்பிட்டு இருக்காம வந்து தூங்கு. நேரம் ஆச்சு, சீக்கிரம் வா. இனிமே இத நம்ப கூடாது போல இருக்கே. நாளைக்கே இதுவே என்கிட்ட வந்து ஆனந்தி மனசு கஷ்டப்படும், நீ போயிடு துளசின்னு சொன்னாலும் சொல்லும். அழகி. எதுக்கு இப்ப கண்மையை எடுத்திருக்க?
என் அழகனுக்கு. பேசாத மொழிகள் உன்னோடு பேசுகிறேன், பார்க்காத கனவை உன் கண்ணில் காண்கிறேன். கோயிலுக்கு போறோம், ஞாபகம் இருக்குல்ல? பூச்சூட்டல் இன்னைக்கு. கோயில்ல இருக்கிற சாமியா குடும்பமா தான் இருக்கு. கடவுளும் காதலும் ஒண்ணுதான். ஓஹோ, இது உங்க தத்துவமா? ஆமா. இவ்வளவு அழகான பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு நித்தம் ஒரு முத்தம் கூட கொடுக்கலன்னு சொன்னா எப்படி? அது அநியாயம் இல்ல? ஆண்களை பெண்கள் இப்படிதான் அடக்கி ஆள்றீங்களோ அழகால. அட, விட்டா கவிஞராகி புலவராவே மாறிடுவே போல இருக்கே. பின்ன நீயே பாரு. பாத்தியா என் வைஃப் எவ்வளவு அழகா இருக்க? பாத்தியா, தேவதை மாதிரி இருக்கல்ல? பரவாயில்ல, கொஞ்சம் சுமாராதே இருக்கிறா. என்னது, சுமாரா இருக்காளா? ஏய், அவளை நீ உன் கண்ணால பார்க்க கூடாது, என் கண்ணால பார்க்கணும். அப்பதான் தெரியும் அவ எப்படிப்பட்ட பேரழகின்னு. எப்படி பார்த்தாலும் பக்கத்துல நிக்கிற என் புருஷனை பார்க்கும்போது உங்க பொண்டாட்டி கொஞ்சம் சுமார் தான். அவரை பாத்தியலா? கண்லையும் சிரிப்புலையும் பேருக்கு ஏத்த மாதிரி அன்பும் பாசமும் கொட்டி கிடக்குதுல என் அழகனுக்கு. அதானே, லவ் பண்ணும்போது ஏதாவது ஒரு வில்லன் வந்துருவான். யாரு? ஆ? என் அப்பா. என் அப்பா உங்களுக்கு வில்லனா? ஆ, என் பொண்டாட்டிய லவ் பண்ணும்போது குறுக்க யார் வந்தாலும் வில்லன் தான். கொடுங்க. அப்பா, ஆனந்தி, எங்கம்மா இருக்கீங்க? நானும் அம்மாவும் அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்க வீட்ல தான்ப்பா இருக்கோம். எப்ப வந்தியப்பா? அம்மா எங்க? நானும் பக்கத்துல தாமா இருக்கேன். நாங்க வந்து குளிச்சு ரெடியா இருக்கோம். சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பலான்னு கோகிலாவும் மாப்பிள்ளையும் சொன்னாங்கம்மா. அத்தை, மாமா, நீங்க எல்லாம் ரெடி ஆயிட்டீங்கன்னா இங்க வந்துருங்க. இங்கேயே டிஃபனை சாப்பிட்டு எல்லாரும் கோயிலுக்கு ஒண்ணாவே கிளம்பிடலாம்.